மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல வேலைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒரு பயங்கரமான இழப்பை இந்த குடும்பம் சந்தித்தது. இருந்தாலும் இந்த நேரம் வரையிலும் தேவன் ஆறுதலின் தேவனாக தோன்றி கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டிருக்கிறதை பார்த்து நான் ஆண்டவரை துதிக்கிறேன். நான் வரும்போதெல்லாம் யோசித்துட்டே வந்தேன். அருமையான பாஸ்டர் ஜான்சன் அவருடைய பிள்ளைகள் எந்த முகத்தோடு நான் பார்ப்பேனோ அப்படின்னு கொஞ்சம் யோசித்துட்டு தான் வந்தேன். ஆனால் நான் கொஞ்சம் அட்வான்ஸாக முன்னாலே வந்தபடியினால அவர்களை பார்த்து இவ்வளவு சந்தோஷமாய் ஆறுதல் படுத்தின தெய்வம் அவருடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டிருக்கிறதை பார்த்து நான் ஆண்டவரை மகிமைப்படுத்தினேன். குறிப்பாக அவருடைய இளைய மகன் சோதரம், இந்த பிள்ளைகள் இந்த ஊழியங்களில் இவ்வளவு இன்வால்மெண்டாக இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதில் நான் சந்தோஷப்படுகிறேன். நான் நேற்றைக்கு சொல்லும்போது சொன்னேன், அருமையான சகோதரி சார்லட் அவர்களுடைய பூர்வீகம் ஈத்தவிளை. நான் அதை திரும்ப ரிப்பீட் பண்ணல. ஈத்தவிளையிலிருந்து அவர்களுடைய இளைய சகோதரன் எங்கள் பிரதர் ஐசக் வந்திருக்கிறாங்க. அவருடைய குடும்பம், பிள்ளைகள், அவர்களுடைய மூத்த சகோதரன் மிகவும் இயலாமையில் படுக்கையிலே இருந்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி அந்த குடும்பத்தை சார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகள் வந்திருக்கிறீங்க. அப்படியே பாஸ்டர் ஜான்சன் அவர்களுடைய சகோதரி, அவர்களுடைய கணவன், தம்பி ஜார்ஜியுடைய மனைவி பியூலா, சோத்திரம், அந்த பிள்ளைகள் சோத்திரம். அப்படியே பாஸ்டர் ஜான்சன் அவர்களுடைய பிள்ளை தம்பி கிறிஸ்டோபர் மற்றும் பிள்ளைகள், குடும்ப மருமக்கள், பேர பிள்ளைகள், குடும்பத்தை சார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகள், அருமையான தெய்வ பிள்ளைகள் ஒரு பயங்கரமான தியாகத்தோடு இந்த ஊழியத்தை இந்த பகுதியில் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இத்தனை பேர் இந்த ஆறுதல் கூட்டத்திலையும் கலந்து கொண்டிருக்கிறதை பார்த்து நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். எல்லா கனமும் மகிமையும் இயேசு ஒருவருக்கே. ஆமென். மற்றும் அவனுடைய ஊழியத்தை செய்கிற அருமையான பாஸ்டர், ஜெபித்து உட்கார்ந்திருக்கிற அருமையான பாஸ்டர் அவர்களுக்காக, பாஸ்டர் பாக்கியநாதன் அவர்களுக்காக, நம்முடைய தம்பி எட்வின் அவர் பாஸ்டராகும் சோதரம், இப்படி தெய்வ மக்களோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதில் நான் சந்தோஷப்படுகிறேன். குறிப்பாக பாஸ்டர் ஐசக் அவர்களுக்காக, வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். நேரம் அதிகமாகிறது. எல்லாருக்கும் சீக்கிரமாக வீடுகளுக்கு செல்ல வேண்டும். இருந்தாலும் நான் நேற்றைக்கு இந்த ஊழியத்தை இந்த பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த ஊழியத்தில் ஒரு இன்வால்வ்மெண்ட் செய்து நான் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினேன். அது கர்த்தருக்கு சித்தமாக இன்றைக்கு நான் அதை செய்ய போகிறேன். பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க. ஏனென்றால் தொடர்ச்சியாக அந்த ஊழியத்தை பாஸ்டர் ஜான்சன் அவர்களோடு சேர்ந்து இந்த பிள்ளைகள், மருமக்கள், அந்த பேர குழந்தைகளை கூட இன்றைக்கு நான் ஜெபிக்க வேண்டும். சோதரம், இதுவரையிலும் பாஸ்டர் ஜான்சன் இருக்கிறாங்க, இன்னும் இருக்கிறாங்க. அவருடைய மனைவி, அந்த பிள்ளைகளுடைய அம்மா, மாமி, பாட்டி இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருந்தாங்க. அதனால இவங்க எல்லாரும் ஊழியத்தில் கொஞ்சம் ஒரு சைடாகத்தான் நின்று கொண்டிருந்தாங்க. இனி பாஸ்டர் அவர்களோடு சேர்ந்து இவர்கள் தான் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அதனால கர்த்தருடைய ஸ்தானாபதியாக நின்று ஜெபித்து என்கரேஜ் பண்ணும்படியான ஒரு உத்தரவாதத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். நேற்றுக்கு சொன்னேனே சோதரம், இவங்களுடைய ஊர் ஈத்தவளையாக இருந்தாலும் அன்றைக்கு எங்கள் சபையில் நிரந்தர விசுவாசியாய் ஆராதித்தவங்க. அந்த நிரந்தரமான சந்தோஷமும் நம்பிக்கையும் இருந்தபடியினால
எங்க மாமா இறந்த பின்பு இந்த 4 பிள்ளைகளும் பிறந்து இவர்களை பிரதிஷ்டை பண்ணினது நான். அப்ப இன்றைக்கு ஊழியத்திலையும் ஒரு ஒரு அது பிரதிஷ்டை பண்ண ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம் என்று நினைக்கிறேன். நான் சொல்றேன், உங்களுக்கு விளங்குதா? பிரைசலா. இனி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அதுக்கு முன்னால் உள்ள எல்லா ஆராதனைகளையும் கர்த்தருடைய பிள்ளைகள் நடத்த இருக்கிறாங்க. அதனால அவர்களுக்கு ஒரு ஏற்பாடு செய்கிற ஒரு ஊழியம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. குறித்த நேரத்தில் நான் அதை செய்ய விரும்புகிறேன். தெய்வ பிள்ளைகள் எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாருடைய மத்தியிலையும் நாம் ஜெபிக்க போகிறோம். அதுக்கு முன்னால வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரெயர்களின் நிருபம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய வசனத்தை, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரெயர் நிருபமானது கர்த்தரால் அழைக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு, குறிப்பாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யக்கூடியவர்களை போன்ற அழைப்பை உடையவர்களுக்கு. கவனிங்க, நான் சீக்கிரமாக முடிப்பேன். நம்ம கொஞ்சம் பேர் தான் உட்கார்ந்துருக்கிறோம். ப்ளீஸ் தயவு செய்து நம்ம கிறிஸ்டோவருங்க, பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்டோவர், நீங்கள் 2 பேர் உள்ளே உட்காரணும். மீதி எப்படி ஏதாவது காரியங்கள் வந்தால் அவர் உங்கள் மாமா ஐசக் இருக்கார், அவர் கவனித்துக் கொள்வார். அவனை கொஞ்சம் நேரம் இந்த ஜெபத்தில் உட்கார வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவன் நாளைக்கு ஊழியத்திலும் இப்படி தான் போயிட்டு வந்துட்டு இருப்பான் போல. அதனால இன்றைக்கு அவனை உட்கார வைங்க. சோத்திரம். இல்லையானா பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை இப்படியாக எழுதுகிறார். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து என்ன செய்யணுமா? அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் என்ன செய்யணும்? நன்றாய் சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிறார். அப்படியானால் உங்களை நடத்தினவர்கள், அருமையான சிஸ்டர் சார்லெட் அவர்கள், பாஸ்டர் ஜான்சன் அவர்களுக்கு திருமணமான பின்பு, பிரைஸ் தி லார்ட், கிறிஸ்டோபர், இனி யார் என்ன வந்தாலும் உங்கள் மாமாட்ட சொல்லிவிடு, கொஞ்ச நேரம் உட்காரு. பிரைஸ் தி லார்ட். நீ கூப்பிட்டு கடைசியாக உனக்கு எல்லாம் ஜெபம் பண்ண வேண்டிய இருக்குது. அதுக்கு பிறகு தான் நீ வெளியே போகணும். அதுக்கு முன்ன எல்லாம் கர்த்தர் நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமாக இருக்கிறவங்க மட்டும் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். என்ன வந்தாலும் அல்லேலூயாவே சொல்ல மாட்டேன்னு ஒரு குரூப் இருக்கிறீங்களே, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அதாவது கர்த்தர் கொடுத்தார், அவர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடிய கூட்டமாக நாம் 60 எத்தனை வயசு? 67 67 ஆண்டுகள் கர்த்தர் ஜீவனோடு கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தான் நேசித்த இளைப்பாறுதலே கர்த்தருடைய மகளை கர்த்தர் சேர்த்து கொண்டார். அது நிமித்தம் தெய்வ பிள்ளைகள் ஆறுதல் அடைகிறவர்களாய் இருக்க வேண்டும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் என்ன செய்யணும்? நன்றாய் சிந்தித்து என்ன செய்யணும்? அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் நினைக்க வேண்டும். இன்னைக்கு சிலர் நினைச்சாங்கன்னா கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வதித்து மேன்மையான ஒரு ஊழியத்தில் குடும்பத்தில் சமாதானமாக வைத்து விட்டாங்க என்று சொன்னால் பெற்றோரை மறந்து போகிறாங்க, சகோதரர்களை மறந்து போகிறாங்க. இப்படியெல்லாம் மறந்து போகக்கூடிய காலம்.
வேதத்தில் வாசிக்கிறோம் 90வது சங்கீதம் நினைக்கிறேன், புரட்ட வேண்டாம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், செத்தவனை போல எல்லாராலும் முற்றிலும் மறக்கப்பட்டேன். அப்படின்னா ஒரு ஆள் செத்து போனாருன்னா மறந்து போடுற உலகம். தாவீதே அன்றைக்கு மறந்துருக்கிறாங்க. ஆனால் நானும் நீங்களும் அப்படி மறக்க இடம் கொடுக்க கூடாது. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவர்களுடைய நடக்கையின் முடிவை அண்டாய் சிந்திக்கணும். நம்ம நினைக்கணும், பிள்ளைகள் நினைக்கணும். இன்றைக்கு கர்த்தர் கிருபையினால அந்த ஒரு எல்கைக்குள்ளாலே, பவுண்டரிக்குள்ளாலேயே வைத்து, அந்த ஜெப எல்லைக்குள்ளாலேயே வைத்து, அந்த கண்ணீரின் எல்லைக்குள்ளாலே வைத்து, அந்த உபவாசம் என்கிற எல்லைக்குள்ளாலே வைத்து, அப்படி பிரயாசத்தோடு இந்த குடும்பத்தை இந்த அளவுக்கு கர்த்தர் நடத்தி இருக்கிறார். சந்தோஷமாய் கரங்களை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க. சரீரத்தில் மற்றபடியாக கஷ்டங்களை அனுபவித்தாலும் அடுத்த வீடு தெரியாமல் இந்த பிள்ளைகளை நல்ல முறையில் ஒரு ஸ்டாண்டர்டாக நல்ல படிக்க வைத்து நல்ல வசதியாய் கர்த்தர் இந்த காரியங்களை செய்திருக்கிறார். எல்லா வசதியை பார்க்கலாம் இந்த பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள் இருப்பது பெரிய வசதி. பிரைஸ் தி லார்ட். ஆகவே நம்ம அவர்களுடைய விசுவாசத்தை நாம் பின்பற்ற வேண்டும், அதை நினைக்க வேண்டும், நம்முடைய பிதாக்களை நினைக்க வேண்டும். சோதரம், நம்முடைய பெற்றோரை நினைக்கணும், நம்மை விட்டு நித்தியராஜ்யத்தில் பிரவேசிக்கிற தெய்வ மக்களை நினைக்க வேண்டும். இன்னைக்கு நான் எல்லாம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன் என்று சொன்னால் இன்றைக்கும் எனக்கு மறக்க முடியாது. நான் எவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்தாலும் என்னவா இருந்தாலும் முதலாவது என்னுடைய ஊழியத்தின் அஸ்திவாரம் பவுண்டேஷன் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். அதற்கு பின்பு தன்னுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை ஆண்டவருக்கு என்று தியாகம் பண்ணின என்னுடைய மாமா சித்தி. அதே பாஸ்டர் தம்பி ஐசக் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, அவர்கள் சோதரம் அந்த தியாகத்தை இன்றைக்கும் நினைப்பேன். இன்றைக்கும் அதை சொல்லும்போது அப்படி அதே போல உண்மையால் பாஸ்டர் ஜான்சன் அவர்களுடைய மனைவியை அவருடைய பிள்ளைகள், மருமக்கள், பேர குழந்தைகள் மறந்து விடக்கூடாது, நினைக்க வேண்டும். அப்படியா அவன் நினைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஜீவித்த நாட்களில் எந்தெந்த நேரம் ஜெப நேரமாக இருந்ததோ அந்த நேரம் உங்களுடைய ஜெப நேரமாக இருக்கணும். அவங்க இருக்கும்போது இப்படி ஜெபித்தாங்க, இப்படி பாடினாங்க, இப்படி ஆராதித்தாங்க, இப்படி ஊழியத்தை நேசித்தாங்க, ஊழியக்காரங்களை நேசித்தாங்க, பிள்ளைகளை நேசித்தாங்க, பேர பிள்ளைகளை நேசித்தாங்க. கரங்களை உயர்த்தி ஒரு நிலையில சொல்லுங்க என்கிற ஒரு நினைப்பு நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். சரி, அவங்க தான் போயாச்சு அப்படி நினைக்க மாட்டீங்க, நினைக்கக்கூடாது. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? ஸ்தோத்திரம். வசனத்தை, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நினைத்து அவர்களுடைய முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். அப்படியானால் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 36வது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 36வது வசனம். அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகி எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த காரியங்களை எல்லாம் ஆமென் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன். அப்ப இங்கே தீர்க்கதரிசியாகி எலியா, கவனிங்க, ஒரு நெருக்கடியான நேரம் அவருடைய வாழ்க்கையில வந்து விட்டது. அது என்ன? கர்த்தரே தெய்வம் என்பதை வெளிப்படுத்த வேண்டிய நேரம். இந்த வெளிப்படுத்தப்பட வேண்டிய நேரத்தில் இந்த தீர்க்கதரிசி தனிமையாக நிற்கிறார். 450 பாகால் தீர்க்கதரிசிகள் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க. 450 எங்கே இருக்கிறது? ஒன்று எங்கே இருக்கிறது?
ஆனால் தெய்வ பிள்ளைகளே, நாம் நம்முடைய ஆண்டவர், அருமையான சகோதரி, ஆராதித்த ஆண்டவர், இந்த குடும்பம் ஆராதித்த ஆண்டவர், எந்த ஊழியத்திற்காய் இறங்கி புறப்பட்டார்களோ அந்த ஆண்டவர் எப்போதுமே மெஜாரிட்டியின் தெய்வம் அல்ல, அவர் மைனாரிட்டியின் தெய்வம். சந்தோஷமா ஒரு சொல்லுங்க. ஆகவே அவர் சொன்னார், பயப்படாதே சிறு மந்தையே. சரி இருக்கட்டும். அப்ப ஆபிரகாம் இவ்விதமாய் ஜெபிக்கிறார், எலியா இவ்விதமாய் ஜெபிக்கிறார். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே. தன்னுடைய நெருக்கடியான நேரத்தில் தன்னுடைய பிதாக்களை நினைக்கிறார். தெய்வ மக்களே, கர்த்தருடைய நாமத்தினால உங்களுக்கு சொல்கிறேன், எந்த நெருக்கடியான நேரத்திலையும் உங்களுடைய பிதாக்களை நினைக்க வேண்டும். உங்களுடைய அம்மாவை கர்த்தர் நினைக்க கூட. ஃபர்ஸ்ட் காட், முதலாவது ஆண்டவர். சோத்திரம், முதலாவது ஆண்டவர் மறந்துடக்கூடாது. ஆனால் அந்த இடத்துல என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த தாயரை நினைக்கணும். சோத்திரம். அப்ப அவர்களை, அதாவது எலியா தன்னுடைய பிதாக்களை நினைக்கும் போது அவர்கள், அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆபிரகாம் என்றால் விசுவாசம். அதே மாதிரி தன்னுடைய ஜீவியத்தை வெற்றியை முடித்த அருமையான தம்முடைய மகளும் ஒரு விசுவாசத்திலேயே தன்னுடைய குடும்பத்தை கட்டி எழுப்பினாங்க. எப்படி விசுவாசித்தார்கள்? அவுட் ஆஃப் நத்திங் he is able to create. ஒன்றும் இல்லாமல் இருந்து அவர் உருவாக்க வல்லமை உள்ளவர் என்பதை அவர்கள் விசுவாசித்தார்கள். இந்த பிள்ளைகளுடைய அம்மாவும் பாஸ்டர் ஜான்சன் அவர்களுடைய மனைவியும் அதை விசுவாசித்தாங்க. பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமாய் கரங்களை உயர்த்து அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் விசுவாசிக்க வேண்டும். ஒன்று இல்லாமல் இருந்தலாக்கும் இவ்வளவு ஆசீர்வாதங்களை விசுவாசத்தோடு கர்த்தருடைய பிள்ளைகள் பெற்றிருக்கிறாங்க, விசுவாசத்தினால். அப்ப ஆபிரகாம் என்றால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், விசுவாசிகளுடைய தகப்பன். ஆபிரகாம் விசுவாசித்தார். அதே மாதிரி அருமையான நித்திய ராஜ்யத்தில் பிரவேசித்திருக்கிற அந்த சகோதரி விசுவாசித்தார்கள். நாமும் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவதாக ஈசாக், ஆபிரகாமும் ஈசாக்குக்கும், ஈசாக் என்றாலே கீழ்ப்படிதல். சோதரம், நமக்கு தெரியும், ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகி ஈசாக்கை பலி செலுத்த போகும்போது சின்ன வயசு ஒன்றும் கிடையாது. ஒரு பண்டிதர், அவருக்கு 16 வயதுன்னு சொல்ல, அதை பற்றிலாம் நான் சொல்ல வரல. எப்படியும் நல்ல பிராயம் உடைய ஒரு பாலிவ ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் தன் தகப்பனாருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறான். அப்போ நாமும் என்ன செய்யணும்? முதல்ல கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். நாம் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படியணும். அதற்கு பின்பு உங்கள் எல்லாருக்கும் கிஃப்டாய் தானமாய் தந்திருக்கிற பாஸ்டர் ஜான்சன் அவர்களுக்கு இதுவரை கீழ்ப்படிந்தது போல இன்னும் கீழ்ப்படிய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்படி அந்த கீழ்ப்படிதல் பாருங்க, எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலையும் அநேகர் சொன்னாங்க, இவங்க மாதிரி பேசினதை கேட்டதில்லை, சண்டை போட்டதை கேட்டதில்லை, அன்றைக்கு சாட்சியிலேயே சொன்னாங்க. ஸ்தோத்திரம். பாஸ்டர் அவர்களும் அப்படியே ஒரு நல்ல அனுபவம் உடையவங்க. என்ன செய்யணும்? கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில் வேணும். ஸ்தோத்திரம். மூன்றாவதாக யாக்கோபை நினைக்கிறான். யாக்கோபு என்றாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஜெபிக்கிறவன். சோதரன். அப்ப தெய்வ மக்கள், அருமையான சகோதரி அவர்களுடைய ஜெபத்தை குறித்து அன்றைக்கு எல்லாம் விசேஷமாய் சொன்னாங்க. நான் இதில் சொல்லுகிறதில் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏனென்றால் கிருபையினால அவரிவளை ஈத்தவளை அவரிவளையில் உருவாக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு ஜெப வீரர்களாகவே காணப்பட்டார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதாவது பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார் என்கிற அந்த சந்தோஷம், அந்த வார்த்தையை கேட்டு சந்தோஷப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் ஊழியத்தில் எங்கள் மாமா சோதரம் 81ஆம் ஆண்டு அவங்க மரித்து போனாங்க. அப்போ அதற்கு பின்பு அஸ் ஏ கார்டியன், ஒரு தகப்பன் என்ற இருதயத்தை அவ்வளோ சின்ன வயசுலே கர்த்தர் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அன்றைக்கெல்லாம் இந்த பிள்ளைகள் எல்லாம் ஒவ்வொரு பிள்ளைகளாக பிறந்து அங்கே பிரதிஷ்டை பண்ண கொண்டு வரும்போது எனக்கு என்ன வயசு இருக்குன்னு நினைத்து பாருங்க. அவ்வளோ ஒரு அந்த ரிலேஷனை கர்த்தர் கொடுத்தபடினால தான் அந்த காரியங்கள். சோத்திரம். அப்படியானால் இது எல்லாம் எப்படி ஆகிறது? ஜெபிக்கிறவர்களால் மாறும்.
ஆகவே தெய்வ மக்களே, நீங்கள் ஜெபிக்கலைன்னு சொல்லலை, கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தர் உங்களுக்கு ஆயுசை கொடுத்துருக்கிறவர்களும் ஒரு நல்ல ஜெப இடத்தை கொடுத்துருக்கிறார். நீங்கள் பிள்ளைகள் பாஸ்டர்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஜெபிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் இல்லைன்னே சொல்ல மாட்டார். When a believer fails to pray, he fails in everything. ஒரு விசுவாசி ஜெபிக்க தவறும் போது எங்கேயோ தோற்று போகிறான். அதனால நீங்களும் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அவங்க கட்டி எழுப்பின அந்த ஜெப வாழ்க்கையை நீங்களும் ப்ரொசீட் பண்ணணும். நீங்களும் ஜெபிக்க வேண்டும். குடும்பமாக ஜெபம் பண்ணணும். பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபம் பண்ணணும். மெய்யாகவே நாம் ஒரு கோதுமை மணியை நிலத்தில் விதைத்திருக்கிறோம். அது செத்ததே ஆனால் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று சொன்னது போல இந்த இடத்துல ஒரு மிகுந்த பலனை ஆண்டவர் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க தலைக்கு மேலாக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, சோதரம். அவருடைய மூச்சு எல்லாமே ஊழியம், விசுவாசிகள், பிள்ளைகள் என்ற நிலைமையில காணப்பட்டபடியினால இன்றைக்கு கர்த்தர் இந்த பிள்ளைகளை எல்லா விதங்களிலேயும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறதை பார்த்து நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். இன்னும் தேவ மக்களே, அடுத்தபடியாக இந்த ஊழியத்தை பாஸ்டரோடு சேர்ந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க, ஊழியம் செய்யுங்க. பாருங்க, அந்த பிதாக்களை நினைத்து அந்த தீர்க்கதரிசி வேண்டி கொண்ட போது வேறு நீண்ட ஜெபம் ஒன்றும் பண்ணலை. என்னை கேட்டருளும் ஆண்டவரே, என்னை கேட்டருளும் என்று சிம்பிள் ப்ரேயர். ஸோ அது பிதாக்களை நினைத்து அவன் ஜெபித்த ஒரு சும்மா சின்ன ஜெபத்தை கர்த்தர் கேட்டு 450 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்னால் இவன் ஒருவன் தனிமையாக நின்று கர்த்தரே தெய்வம் என்பதை வெளிப்படுத்த கர்த்தர் இரக்கம் பாராட்டினார் என்று சொன்னால் உங்களை கொண்டு பிள்ளைகளை கொண்டு, மருமக்களை கொண்டு, பேர பிள்ளைகளை கொண்டு பெரிய காரியங்களை செய்யத்தக்கதாய் கர்த்தர் இரக்கம் செய்வார். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலோ சொல்லுங்க. சந்தோஷமாக ஒரு அலையிலோ சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அலையிலோ சொல்லுங்க. ஆகவே தெய்வ மக்களே, இது ஒரு ஆறுதலின் கூட்டம். அவர்கள் ஜீவித்த நாட்களில் பிள்ளைகளோடு, மருமக்களோடு, பேர குழந்தைகளோடு, பாஸ்டர் ஜான்சன் அவர்களோடு அவர்கள் நடந்து கொண்ட விதங்கள் ஜீரணிக்க முடியாத ஒரு வேதனையாக இருக்கலாம். இருந்தாலும் நாம் தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய் ஆறுதல் அடையும் போது அந்த ஆத்துமாவுக்கும் பரலோகத்தில் ஒரு ஆறுதலை கர்த்தர் கட்டளையிடுவார் என்று சொல்லி என் வார்த்தையை முடிக்கிறேன். நம்ம எல்லார் கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் ஜெபிப்போமா? பிரைஸ் தி லார்ட். ஆமென். எல்லாரும் நம்முடைய கண்களை மூடி பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இன்ப துன்ப நேரத்திலோ உன் அன்புள்ள இயேசுவை